அண்ணாவின் தம்பியாக கலைஞர் இருந்ததைப் போல கலைஞரின் பேராக அண்ணன் உதயநிதி சார்ந்தவர்கள் எங்களுக்கு அரசியல் களத்திலே 5ஆம் தலைமுறை திராவிட இயக்க அரசியலை இங்கே நிலைநாட்ட ஒரு உதயமாகி 68 விழுக்காட்டு வாக்குகளை அள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தந்திருக்கிறோம். அந்த 68 விழுக்காடு அந்த வாக்கு சதவீதத்தை 100 விழுக்காடாக மாற்றுவதற்கு கழகத்தில் நாங்கள் ஒரே கருத்தை நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா அதிகமானவர்களுக்கு ராஜ்யசபா நாடாளுமன்ற எம்பி பதவியை நீங்கள் ஏன் தரக்கூடாது என்ற ஒரு கேள்வியை சாதி சங்கங்கள் வைத்து நடத்துகிறார்கள். நான் உங்களை சாதி சங்கங்கள் வைத்து கூட நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் சாதியை காப்பாற்ற சங்கம் வைக்கிறார்கள். நாம் சாதியை ஒழிப்பதற்கு ஒரு சங்கம், ஒரு கட்சி, ஒரு இயக்கம் தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களிலே தாழ்த்தப்பட்ட மக்களிலும் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிற அருந்ததிய மக்களுக்கு அரசு ஊழியர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படி இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையில இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை. எந்த துறையிலுமே வாழாத ஏழை எளிய கிராமங்களில் வாழக்கூடிய இந்த சாதியை கொண்ட மக்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அது சாதி பிரச்சனை. அந்த சாதி பிரச்சனையினால இன்னைக்கு நாம எவ்வளவு உயரமான இடத்துக்கு வந்தாலும் சொல்றேன், துப்புரவு பணியாளர்கள் நம்ம 40% தான் இருக்கிறோம். ஆனா துப்புரவு பணியாளர் இந்த சாதிக்காரங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம் மீது ஒரு அடையாளம் திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளத்தை உடைத்து என்னுடைய தேவை இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் களத்திலே தமிழ் புலிகள் போன்ற இயக்கங்கள் முன்னெடுத்து வருகிற போது இவர்கள் தமிழர்கள் இல்லை என்று நம்மை இந்த நாட்டை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு தேசிய இன அரசியல் ஒன்று மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு நேரடி அளவுகிறது. எனவே சாதியின் பெயரால் வருகிற பிரச்சனை, மதத்தின் பெயரால் வருகிற பிரச்சனை, மொழியின் அடிப்படையில் வருகிற பிரச்சனை, பாலியல் அடிப்படையில் வருகிற பிரச்சனை. மற்ற சாதி குடும்பத்தை எல்லாம் சொல்லும் போது யோசிப்பான், சகரிச்சி மட்டும் சொல்றதுக்கு அவனுக்கு என்ன, இதுல மட்டும் சாதியை பார்க்க மாட்டான். எங்க பிள்ளைகளோட பழகணும், ஆனா எங்க சாதிக்காரர்களுடைய பிரச்சனைகள் பேசப்படாத பிரச்சனைகளாக இருக்கு. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற இந்த மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நாம் அரசியல் படுத்தப்படுவதுதான், நாம் அமைப்பாக திரளுவதுதான், நாம் ஒரு இயக்கமாக கட்சியாக வலுப்பெறுவதுதான் ஒரே தீர்வு. நமக்கு முன்னால் ஏராளமான சாதி சங்கங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்முடைய கண்களை உணர்த்தவில்லையா என்று நான் கேட்கிறேன். இங்கே எந்த விதமான சாதி ஆதிக்கத்திற்கு ஆட்படாதவர்கள் எல்லாம் சாதி சங்கங்கள் வைத்து நடத்துகிறார்கள். நான் உங்களை சாதி சங்கங்கள் வைத்து கூட நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் சாதியை காப்பாற்ற சங்கம் வைக்கிறார்கள். நாம் சாதியை ஒழிப்பதற்கு ஒரு சங்கம், ஒரு கட்சி, ஒரு இயக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இயக்கம் இல்லாம, ஒரு கட்சி இல்லாம நம்ம எத்தனை மேல போட்டாலும் எத்தனை பேசினாலும் எதுவுமே செய்ய முடியாது. கட்சிகள் இல்லாமல் கோரிக்கை கிடையாது. கோரிக்கைகளுக்கு போராடாமல் அந்த கோரிக்கை நிறைவேறாது. இங்க அண்ணன் வெண்மணி என்ன ஒரு கோரிக்கை வச்சாரு, அண்ணன் சத்தியன் ஒரு கோரிக்கை வச்சாரு, அதிகமாக வச்சாரு. நான் கூட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அந்த மதிவெந்தன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு சொல்லுங்கள், நாங்கள் 68 விழுக்காட்டு வாக்குகளை அள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தந்திருக்கிறோம். அந்த 68 விழுக்காடு அந்த வாக்கு சதவீதத்தை 100 விழுக்காடாக மாற்றுவதற்கு கழகத்தில் நாங்கள் ஒரே கருத்தை நின்று கொண்டிருக்கிறோம். இப்படி 100 விழுக்காடாக இந்த அருந்ததிய மக்களுடைய வாக்கை திராவிட முன்னேற்ற கழக கழகத்திற்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஐயா அதிகமானவர்களுக்கு ராஜ்யசபா நாடாளுமன்ற எம்பி பதவியை நீங்கள் ஏன் தரக்கூடாது என்ற ஒரு கேள்வியை சட்டமன்றத்தில் நீங்கள் ஐயா அதிகமானவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீர்கள். ஆதி தமிழர் கழகம் மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை, அருந்ததிய இனமே மகிழ்ச்சி அடைந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் இடஒதுக்கீட்டை மாற்றம் தரவில்லை, அரசியலிலும் இடத்தை தந்திருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் அகமகிழ்ச்சி அடைந்தோம். அந்த மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும். அது வெறும் சட்டமன்றத்தோடு நின்றுவிடக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும். அவர்களுக்கு வாய்ப்பை தர வேண்டும். தர
கொடுத்தும் இவர்கள் வெற்றியடையவில்லை என்றால் சமூக நீதி அடிப்படையிலே ஐயா அதிகமானவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ராஜ்யசபா எம்பி பதவியை தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் பணிவோடு இங்கே பதிவு செய்ய அதிகாரத்திற்கு வரணும், தலைவர்கள் அதிகாரத்திற்கு வரணும். இந்த பிரச்சனையை எங்க பேசினா, கோயில்ல உட்கார்ந்து பேசினா சரியாயிருமா, ரோட்ல உட்கார்ந்து பேசினா சரியாயிருமா? சட்டமன்றத்திலே போய் பேச வேண்டும், நாடாளுமன்றத்திலே போய் பேச வேண்டும். சட்டமன்றத்திலே அதிகமாக அமர்ந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகளை இந்த நேரத்தில் பேசியிருப்பார். சட்டமன்றத்திலே அண்ணன் சக்கரன் அவர்கள் அமர்ந்திருந்தால் இந்த இறப்பின் பிரச்சனைகளை எத்தனை பிரச்சனைகள் பேசியிருப்பார். எனவே தலைவர்கள் சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும். அதற்கான ஒரு முன்னெடுப்பை, ஒரு அரசியல் பயிற்சியை, அரசியல் வளர்ச்சியை அரசு ஊழியர்களாக இருக்கிற நீங்கள் தொடங்க வேண்டும் என்பதை நான் பணிவோடு சொல்ல நடந்திருக்கிறேன். இந்த ஆசிரியர் கூட்டமைப்பை செய்து முடிக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னைக்கு பெரியாரை அம்பேத்கரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டீர்களோ, என்னைக்கு சுயசாதிப்பட்டை எழுத்து அண்ணன் ராசா அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு முடிவு செய்ததோ, அன்றைக்கு நீங்கள் சாதி ஒழிப்பு கருத்தை இருக்கிறீர்கள், இந்த சமூகத்தின் மீது அக்கறையோடு இருக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எனவே அந்த முகாம்களை, அந்த தேவைகளை அரசு ஊழியர்கள் தொடங்குங்கள். அரசு ஊழியர்களுக்கு கோரிக்கை வைக்கிற போது அந்த சக்கியன் அவர்கள் சொன்னார்கள், அங்கெல்லாம் நண்பர்கள் வந்தா மூஞ்ச திருப்பிக்கிறாங்க, 100 பேர் கொடுக்குறாங்க, 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு 10 தடவை அலைய விடுவாங்க, 500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கட்சி தலைவர்களுக்கு கூட புத்துணர்ச்சி சொல்லுவாங்க. 500 ரூபாய் கொடுத்தா தலைவர்களுக்கு கூட புத்துணர்ச்சி சொல்லுவாங்க. நீங்க அந்த பெரியார் கொடுத்துருக்கீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் கருணாநிதி கருதுங்க. அதான் எதுவும் நம்மளால பிஜேபி இருக்கிறாங்க, இப்போ இந்த இடத்துல இதை வரை சீட்டு கொடுப்பாங்களா சொல்றாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் நம்மளுடைய புத்திமதி. ஆமா, ரெட்டலைக்கு போக தெரியாது இல்ல. நாங்க மானத்தை காப்பாற்றுறதுக்கு கட்சி நடத்துறோம். மானத்தை விட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையான கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியோடு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்பது எங்களுடைய உரிமை தொடர்பான பிரச்சனை. அந்த கோரிக்கையை திமுக நிறைவேற்றுவதா இல்லை என்பது. ஆனால் திமுகவிடம் தான் குறைந்தபட்சம் கோரிக்கை கூட வைக்க முடியும். அதுதான் சமூக நீதியை பாதுகாக்கிற கட்சி. நீங்க பிஜேபி என்ன கோரிக்கை வைப்பீங்க, அதிமுக என்ன கோரிக்கை வைப்பீங்க? அதான் சொன்ன அதிமுக உரிய ஒதுக்கீட்டுல என்ன பார்வையே சொல்லலையே. நான் சொன்ன மாதிரி விருது அதிமுக பகுதி இருக்கிறேன். நான் கோரிக்கை வைக்க எனக்கு தகுதி இருக்குன்னா, நான் கோரிக்கை வைக்கிறதுக்கு அந்த தலைவருக்கு, அந்த கட்சிக்கு ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு. 5ஆம் திராவிட இயக்க தலைமையாக இன்றைய கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்களே, அங்கே சென்னையில் பேசிய உரை சனாதனத்திற்கு எதிராக கொசுவை ஒழிப்பதைப் போல சனாதனத்தை ஒழிக்கக்கூடாது, சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்று உண்மையிலேயே கொள்கை அடிப்படையில் பார்க்கிறோம் இல்லையோ, கலைஞருடைய ரத்த வாரிசாக அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசிய உரை மிக முக்கியமான ஒரு முதலமைச்சரோட பையன் சனாதனத்தை வேதனைக்கு எந்த கட்சிகளால் பேச முடியுமா? அண்ணாவின் தம்பியாக கலைஞர் இருந்ததைப் போல கலைஞரின் பேரராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அரசியல் களத்திலே 5ஆம் தலைமுறை திராவிட இயக்க அரசியலை இங்கே நிலைநாட்டவர் உதயமாகி